உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளயும் நாம பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா ஒரு தீர்வுக்கு போயிடலாம். இன்னும் ஈரான பார்த்து ட்ரம்ப் ஒரு அறிக்கை குடுக்குறாரு. ஈரான்ல உள்ளவங்க இந்த செய்திய பார்த்துட்டு, "ச்சே அந்த பக்கம் போய் விளையாடு" அப்படிங்கிற மாரி அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு அவங்க அமைதியா இருந்தாங்க. 48வது மணி நேரத்த எட்டும் பொழுது ட்ரம்ப் சொல்றாரு, "நாங்களும் ஈரானும் ரொம்ப நெருக்கமான பேச்சுவார்த்தையில இருக்கிறோம். அவங்க எனக்கு நண்பர்கள் மாதிரி தான். அதனால இன்னும் ஒரு 5 நாள் அவங்களுக்கு எக்ஸஸ்ஸா நான் டைம் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்படி ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மிகப்பெரியதொரு சதி திட்டத்துக்கான வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஈரான், அமெரிக்கர்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "அமெரிக்க மக்களே, உங்களுடைய குழந்தைகள ராணுவ வேலைக்காக நீங்க அனுப்புறீங்க. அது ஈரான நோக்கி வருது அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் ஈரானில் கால் வைப்பதற்கு முன்னதாகவே நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள்" அப்படின்ற அந்த ஒரு செய்திய பெரியதொரு கோப வார்த்தைகளாக பகிர்றாங்க. ஈரான் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபர். என்ன ட்ரம்ப் இப்படி சொல்றாரு? இவங்க பிடி குடுக்காம பேசுறாங்களே அப்படின்னு பின்னால என்ன நடக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியுது. ஹீலியம் இருக்குல்ல, அத லிக்விடாகவோ அல்லது கேஸாகவோ நிரப்பப்பட்ட கண்டெய்னர சுமந்தபடி கப்பல் ஈரானுடைய அனுமதிய பெறுவதற்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹீலியம் கேஸ் இருக்குல்ல, ரொம்ப ஹை லெவல் கூலிங்ல தான் அது எடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அத நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாலும் அத -268 டிகிரில தான் நம்ம வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டெய்னர்ல ஏத்தி நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த கப்பல் ஒரு 45 நாள்கள மட்டும் தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் இருக்கு பாருங்க. இது 25 நாளையும் கடந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இந்த கப்பல் இனி வர்றதுக்கு இன்னொரு 15 நாள், 20 நாள் தானே இருக்கு. சோ இந்த நாளுக்குள்ள அத நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா ஈரான மிரட்டி பார்க்கறாங்க. ஆனா அடிபணியல. கெஞ்சி பார்க்கறாங்க. ஆனா அதுல ஏதோ டவுட் இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. "நீ தானே போர தொடங்குன. நீ தானே பேச்சுவார்த்தைங்கிற. நீ தானே திட்டம் தீட்டுற. நீ என்ன வேணாலும் பண்ணு. உன்னை எதிர்த்து நிக்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம்" அப்படின்னு ஈரான் நாடு எதிர்த்து நிக்குதுங்க அமெரிக்காவ. இப்படி போருக்கு இடையில சிக்கி சின்னாபின்னமாகிற நாடுகளுக்கு மத்தியில சைனா மட்டும் ரொம்ப ஸ்மூத்தா அவங்களுடைய பொருளாதார தேவைகள தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானோட ரொம்ப சுமூகமா இருக்கிற காரணத்தினால. மீதம் இருக்க நாடுகள்ல இந்தியா இதுவரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ பிரதமர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் பாத்தீங்களா? அவர் வெளியிட்ட அறிக்கையில என்ன இருந்ததுன்னா, கொரோனா காலகட்டத்துல எப்படி நம்ம லாக்டவுன கடைபிடிச்சு கொஞ்சம் சிக்கனமா எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமோ, அதே போல சிக்கனத்த இப்பவும் கடைபிடிக்கிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த சிக்கன வாழ்க்கைக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்கேயோ போர் நடக்குது. யாருக்கோ ஏதோ கப்பல்ல போகணும். நமக்கு என்ன பாதிப்பு வந்துற போகுது அப்படின்னா, அந்த கப்பல்ல காத்துக்கிட்டு இருக்கிற ஹீலியம் கேஸ் இருக்கு பாத்தீங்களா? அது கத்தார் நாட்டுல இருந்து தயாரித்து வெளியில வருது. ஹீலியம் கேஸ் வர வேண்டிய இடத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் உற்பத்தி பண்றதுக்கு உதவி செஞ்சு எங்கெங்க போகணுமோ அங்கங்கலாம் போயிடுச்சுன்னா, நாட்டுல எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் வராது. முக்கியமா மருத்துவத்துறை, செமிகண்டக்டர் துறை, இது போல இன்னும் பல துறைகளுக்கு இந்த ஹீலியம் கேஸ் அடிப்படையான பொருள் அப்படிங்கிறதுனால, எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய பெரும் பெரும் புள்ளிகளும் பயத்தோட உச்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு எப்ப வரும் அப்படின்னா, போர் நிறுத்தத்த மையப்படுத்தி தான் வரும். ஆனா போர் எப்ப நிறுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய தற்சார்பு வாழ்க்கை முறைய நம்ம கையில எடுக்க வேண்டிய அந்த காலத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. இனி போகக்கூடிய காலங்கள்ல இது போல வாழ்க்கை முறைய பயன்படுத்தி தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிற அந்த காலச்சூழலுக்கு வந்துட்டதுனால, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதல்லவா? அதனால தான் இந்த காணொளி பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.